ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சொரக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சொரக்காய்க்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பொடி சேர்க்க போகிறேன். அது என்னன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட் நல்லா சும்மா வேறு லெவலில் வரும். நீங்கள் அது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பொரியல் செய்கிறதுக்கு சொரக்காயை நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா சொரக்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொரக்காய் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுக்கினாச்சு. இப்போ நம்ம வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சொரக்காய்க்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்ச சொரக்காயை சேர்த்துக்கலாம். சொரக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சொரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சொரக்காயே தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தண்ணி பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சொரக்காயே போதுமான தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே சொரக்காய் நல்லா வெந்துடும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு இன்னும் நல்லா குழைவா நல்லா எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா தண்ணி ஆயிடும். பாருங்க, இதே நல்லா எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. சொரக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இது கூட ஒன்று சேர்க்க போகிறோம். சேர்க்க பார்த்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து சமைச்சு பாருங்கள். நீங்கள் இது சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேர்க்கடலை தான் நல்லா வறுத்து கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலை சேர்க்க பார்த்து இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா இன்னும் பொடி நல்லா மாவாக வேணாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்து
மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எந்த தண்ணியும் ஊற்றலை, சொரக்காய் விட்ட தண்ணியை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தலைன்னு வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து பொரியல் பதத்துக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருந்ததுன்னா, கிரேவி மாதிரி இருந்ததுன்னா சாப்பாட்டிலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பொரியல் பதத்துக்கே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கிரேவி பதத்துக்கு வேணும்னா வேர்க்கடலை வந்து நல்லா கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சொரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேர்க்கடலை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், தேங்காய் சேர்க்கறதோட நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.